ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்க பஃப் ஸ்லீவ் தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஸ்லீவோட லென்த் வந்து நான் 11 இன்ச்சு இருக்க மாட்டேன் எடுத்திருக்கேன். அப்புறம் ஸ்லீவோட லென்த்லேருந்து மேல் பகுதியில் வந்து வித்து வந்து ஒரு 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். அதே மட்டும் வந்து ஸ்லீவோட மேலேருந்து கீழே வந்து ஒரு 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணி இப்போ இதை வந்து ஒரு வி ஷேப்க்கு வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து எட்ஜஸ் வந்து அன்ஈவனாக இருந்தனால அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். கரெக்ட் பண்ணி அதை எடுத்துகிட்டு நீட்டாக எடுத்துக்கலாம் ப்ளவுஸை. எடுத்ததுக்கப்புறமேட்டு இப்போ நம்ம வி ஷேப்பில் வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமேட்டு இந்த லைனிங் ஃபேப்ரிக் எடுத்துகிட்டு வந்து நம்மளோட மெயின் ஃபேப்ரிக்கில் வந்து வச்சு அட்டாச் பண்ணி அதை அப்படியே திருப்பி எடுத்துக்கணும். வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு கீழேயும் அப்படியே 1/2 இன்ச்சுக்கு அடித்து எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த வி பகுதியில் வந்து அந்த வி பகுதியில் இருக்க துணியை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் சின்ன சின்னதாக அர்க்காத் கொடுத்து அதை நம்ம திருப்பி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அது மேலே வச்சு அப்படியே ஒரு படிமான தையல் போட்டு நீட்டாக எடுத்துட்டோம்னா இது வந்து இந்த ஸ்லீவ் வந்து இப்போ நம்மளுக்கு வி ஷேப்பில் நீட்டாக கிடச்சிரும். இதுக்கப்புறமேட்டு வந்து இதுக்கு பஃப் வைக்கிறதுக்காக சாரியிலேருந்து 11 இன்ச் வந்து அகலமும் 9.5 இன்ச்சு வந்து நீளமும் இருக்க மாட்டோம். சாரியிலேருந்து சாரியோட துணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் வந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் கொடுத்துக்கணும். நம்ம 2 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கணும். இதை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு அப்படியே இதுக்கு நேரம் இது வந்து டபுளாக நம்ம ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதை அப்படியே விரிச்சிட்டு அதே ஆப்போசிட் சைட்லேயும் இதே மட்டும் கட் கொடுத்துக்கணும். இது நம்மளை நல்லா தெரியணும், அந்த மடிப்பு வைக்கணுங்கிறதுக்காக நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடும் அதே மட்டும் வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம், அது நல்லா தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக சின்னதாக மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இதோட சென்ட்ரு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் இந்த 2 இன்ச்சுக்கு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை அப்படியே நீட்டாக அப்படியே மடிப்பை எடுத்து ஒன்று மேலே ஒன்றா வந்து அடுக்கணும். அப்படியே இப்படியே அடுக்கிட்டு அதை அப்படியே ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நீட்டாகவும் இருக்கும், செம்ம அழகாக இருக்கும் இந்த பஃப். இப்போ ட்ரெண்டிங்கில் இதுதான் போயிட்டுருக்குது. இதே மட்டும் இந்த ஆப்போசிட் சைட்லேயும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதையும் அதே மட்டும் மடிப்பு கொடுத்து 2 இன்ச்சுக்கு அப்படியே மடிப்பு எடுத்து அதையும் இந்த பக்கமாகவும் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச் போட்டு எடுத்து மேலேயும் அதே மட்டும் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கணும். எடுத்ததுக்கப்புறமேட்டு நம்ம இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஸ்லீவு, அதை எடுத்து இதில் வச்சு அப்படியே வச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு அந்த எக்ஸஸாக இருக்க பீஸ்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இப்போ சூப்பரான பஃப் ஸ்லீவ் கிடச்சிரும். அழகாக அந்த மார்க் பண்ணிவிட்டு அதை நம்மளோட லென்த்து இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதை வெட்டி எடுத்துட்டோம்னா இப்போ பஃப் வந்து கிடச்சிருச்சு. இதுக்கப்புறமேட்டு ஒரு பட்டன் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் நம்மளுக்கு ஃபைனலாக கிடச்சிருக்கு ப்ளவுஸு. செம்ம அழகாக இருக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.